வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இவன் பால் டிவி பொண்டுக்க என்ன ஜாதி சபை தான் நடத்துகிறான். இது ஜாதி பேர் சொல்லாமல் ஜாதி சபை தான் நடத்துகிறான்னதுக்கு இந்த நாகராஜ் சாட்சி. இந்த நாகராஜ் கிட்டத்தட்ட ஏன்னா இந்த பொண்டுகன்லேயே உயர்ந்த ஜாதி, எது பொண்டுகன் இதுலேயே உயர்ந்த ஜாதி இந்த நாகராஜ். ஏன்னா இந்த நாகராஜ் காலில் தான் விழுந்து என்னையும் கொல்லங்கூட பாஸ்கரன் அந்த ஃபோட்டோவில் பக்கத்தில் இருக்கார் பாருங்கள் அந்த பக்கம், ஏன்னா அவரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு என்ன இந்த சபையை ஆதிகால அப்போஸ்தலர் சபையை உடைக்க பார்த்தான். இதுக்கு டிஎல்சி பாண்டியன் அவர் என்ன சொல்கிறாருன்னு ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு பல ரகசியம் உங்களுக்கு வெளியே வரும். இவர் தாங்க டிஎல்சி பாண்டியன். இவர் இப்போ என்ன பேசுகிறாருன்னு கேட்குறீங்களா? அதாவது இது போன மாதம் 30ஆம் தேதி நடந்த கான்வர்சேஷன். அதை ஏன் இப்போ எடுத்து போடுறான்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது, நீங்களே கேளுங்க. பேச மாட்டாரு. ஆமாம், நாளைக்கு பேசுவார், நாங்கள் லேட்டாக தான் வீடியோ போடுவோம். வேறு ஒன்றும் இல்லை. அவனை எல்லா விஷயத்தையும் உண்மையை பேச சொல்லுங்கள். ஓ சரி சரி. இப்போ என்னைய பற்றி பேசுனதாக நாகராசு சொன்னான்னு வச்சுக்கோங்கவே, நான் 7:30 இழுத்துருவேன். நாளைக்கா பிரதர்? சொல்லுங்கள் பிரதர். ஹலோ. சொல்லுங்கள் பிரதர். நாளைக்கு நாகராஜ் யூடியூப்பில் எதுவும் பேச போகிறாப்புலையா? நாளைக்கா பிரதர்? ஏன் நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதான் கேட்டேன். நாளைக்கெல்லாம் பேச மாட்டாரு. ஆமாம், நாளைக்கு பேசுவார், நாங்கள் லேட்டாக தான் வீடியோ போடுவோம். வேறு ஒன்றும் இல்லை. அவனை எல்லா விஷயத்தையும் உண்மையை பேச சொல்லுங்கள். ஓ சரி சரி. இப்போ என்னைய பற்றி பேசுனதாக நாகராசு சொன்னான்னு வச்சுக்கோங்கவே, நான் 7:30 இழுத்துருவேன். இன்ன வரைக்கும் யாரும் என்னைய பேசலை, பேசுனதாக வெளியவும் வரல. ஆனால் இப்போ பேசுனதாக நாகராஜ் சொல்கிறேன். சப்போஸ் பேசுனதாக நாகராஜ் சொல்லி நீங்கள் வெளியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்கவே, நான் நேரடியாக 7:30 இழுத்துருவேன். தெரியுதாங்க இவன் ஏன் 2 பிசியை மே 1 உட்கார வச்சான்னு தெரியுதுங்களா? இந்த என்ன டிஎல்சி பாண்டியன்னா என்ன பிரச்சனை பண்ணிட்டார் முன்னாடி நாள், அதனால தான் 2 பிசியை காவலுக்கு உட்கார வச்சான். ஏதோ கோணவாயன். எந்த கோணவாயனான்னு கேட்குறீங்க? உங்களுக்கு விளக்கமாக நான் சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் புரியும். இந்த கோணவாயன் 2 பிசியை உட்கார வச்சான் பார்த்தீங்களா? என்ன ஃபோட்டோவோட காட்டுறேன். இதோங்க மே 1 பிசியோட உட்கார வச்சான் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ரீசனு 2 பிசியை உட்கார வச்சாங்களா மே 1க்கு. பேக்கில் ஜாமக்காரன் இந்த அண்ணக்காரங்களாம் உட்காந்து இருக்காங்களா? அப்படியே இருங்க. இந்த டிஎல்சி பாண்டிய அண்ணனால் தான் மே 1க்கு 2 பிசியை உட்கார வச்சான் கோணவாயன். கீழே பாருங்கள், நம்ம முருகன் பிரியாணி சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ இவரோட ஆடியோ தான் நீங்கள் கேட்க போகிறீங்க ஃபுல்லாக, என்ன நடந்தது அப்படின்னு கேளுங்க நல்லா. அண்ணாகரங்கிட்டியா? ஆமாம் பிரதர், உங்களை பற்றி அதாவது இவன் ஜாதி சபை தான் நடத்துகிறான், ஜாதிக்காரங்களுக்கு தான் உள்ளார எல்லாரும் சபைக்குள்ளார இருக்காங்கன்றத இந்த ஆடியோ மொழியும் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே இருக்கிறானுங்க பார்த்தீங்களா அண்ணக்கைங்க, பேக்கில் உட்காந்துருக்கானு பார்த்தீங்களா? இவனுங்கெல்லாம் காசு கொடுத்தா கூவானுங்க, பயங்கரமாக கூவானுங்க. அதனால் இவன் ஜாதி சபை தான் நடத்துகிறான்றத நீங்கள் 1 by 1 ஏன்னா தன்னுடைய அப்பம் சேர்த்ததுக்கு இதே மாதிரி ஃபாஸ்ட்டை கூட்டின்னு வந்து ஜபம் பண்ணான். ஆனால் ஃபாஸ்ட்டு பயலுகளான்னு இங்கே உட்காந்து வீடியோ போட்டுன்னு உட்காந்துருப்பான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு பொய் சொன்னால் பரவாயில்ல, பொய்யின் பிறப்பிடமே இவன் தான், கோணவாயன் தான். அதனால் இந்த டிஎல்சி பாண்டியன் பேசுகிறது, இவனை பற்றி என்ன பேசுகிறாரு, இவரும் இந்த கோணவாயனும் ஒன்றா படித்தவங்க. ஏதோ 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அதனால தான் அதை எதுக்கு இங்கே பேசணும், ஃபோனில் நேர்லேயே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தால் நான் அவாய்ட் பண்ணது. நான்
சரி சரி சரி. அதாவது வில்ச இவன் யாரு ஜெபஸ்டினும் கருணாகரனும் பேசுறப்ப ஆ வந்து அதான் தனியா கூப்பிட்டு கருணாகரன் நாகராஜ் கிட்ட, டேய் நீ நானும் ஒரே ஜாதிடா, அவன் டிஎல்சி பாண்டி நம்ம ஜாதி கிடையாது, ஆ அவன் ஒரு ஈன பையன், அதனாலதான் அவன் இப்படி இருக்கிறான்னு சொன்ன ஏற்கனவே எங்ககிட்ட சொன்னாரு. என்ன ஆ ஆ மேற்கொண்டு பேசினாரு, பிரதர் வேணாம் அது நீங்க டிஎல்சி பாண்டி அண்ணங்கிட்டே சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அப்புறம் ஏதாவது நான் வீடியோ போட்டேன்னா அது ரிஸ்க் ஆயிடும். ஆ என்கிட்ட பேசாதீங்க, நான் பாண்டியனை கூப்பிடுறேன். நேர்ல வந்தோன்னா அவரை பத்தி என்ன திட்டினாங்க பிரதர், அதை தான் நானும் உங்ககிட்ட சொன்னேனே பிரதர். ஆமா ஆமா. ஜெபாஸ்டின் ஒரு வாட்டி வந்து என்னன்னா அவர் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராரு, கை ஒரு வாட்டி உடஞ்சி போய் நீங்க பேசுனீங்க. ம் ம் ஏன்னா நீங்க ஏன்னா இப்படி இருக்கீங்கன்னா, அவன் ஜெபாஸ்டின் 1000 சொல்லிட்டான் பிரதர். உனக்கு அறிவு இருக்குல்ல, நீ கூட படிச்சவன் தானே என்ன. ம் ம் ஆனா அவன் அவன் என்ன தெனாவட்டில் இருப்பான் தெரியுமா. சும்மா அண்ணா அடிக்க வச்சிருக்கிறாரு. ஆமா ஆமா கோவிந்த் பிரதர், அவன் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவனா என்கிட்டயே அந்த ஃபங்க்ஷன் நாளில் சொன்னான் பிரதர், மே 1க்கு ஆ ஆ உங்களை பத்தி. சரி. அதையும் சொல் ஆ அதையும் சொல்லுங்க நீங்க. ம் 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 எல்லாத்தையும் முடிச்சு ம் இதில் சனியை நாளைக்கு தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். ம் ஆமா 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 ஆமா. இல்ல என்னைய பிரதர், பத்தி அதாவது நீங்க அவங்களுக்கு இருங்க பிரதர், நீங்க எவ்வளவு டீசெண்டா. இல்ல பிரதர், நான் வந்து நான் இருந்தாலும் எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறான்னு நீங்க அந்த நற்கிரியையில நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுக்குள்ளதான் இயேசு இருக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா. ஆமா. உண்மையும் கரெக்டா பேசுறீங்க தம்பி. நான் உன்னை அடிக்க வரலான்னு தான் பார்த்தேன். என்ன யார் சொல்லுவா அத? அதை யார் பதில் சொல்லுவா. இப்ப நான் அடிக்க வர ஆளுகிட்டே நான் கால் பண்ணி ஆனா நீங்க வாங்கினான்னு சொல்றேன். ஏங்க அவர்கிட்ட சொல்லி அவர்ல உங்ககிட்ட பொருந்தி மாதிரி சொல்லி இருந்திருக்கணும், பாண்டி பிரதர் இப்படி சொன்னாருண்டு. ஆ நான் நேரடியாவே உங்ககிட்ட சொல்றேனே. ம் ஆ அதாவது பிரதர், நீங்க அடிக்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிரதர். ஆ நான் என்ன தெரியுமா நான் கேட்டிருப்பேன், பாண்டியன் உங்களுக்கு எனக்கு என்ன என்ன கண்டிப்பா பாதிக்கப்பட்டது நானா. ஆமா சம்மந்தம் இல்லாம வராதீங்கன்னா உங்களுக்கு சாபம் பாவம் உங்க குடும்பத்துல அப்படின்னா நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ம் இதுக்கு இல்லாம சரி ஒத்தைக்கு வாடான்னா நானும் வந்து பிசாசுக்கு மகனா ஆயிடுவேன். ஆ நம்ம அன்பின் நிமித்தம் நானும் பதர், நான் பஸ்ல கீழே உட்காந்து வந்தோம் பதர் 10 மணி நேரம் உஸ்லம். ஆமா 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 ஆமா. அதை எதுக்காக பதர் வரும். ம் ம் சிங்கப்பூர் குருசாமி 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் பதர், கணக்கு கிட்ட இருக்கிறார் பதர். கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும்ல. அவர் மெசேஜ பார்த்தோம் பதர், அவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் திட்டி அனுப்பிச்சிருந்த என்னோட மோசமா திட்டி இருக்காப்ல பதர். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு ஏன் பதர் அவருக்கு எப்படி பதர் இருக்கும். அப்புறம் அவரு வந்து பேசுறப்பதான் அதை சொல்றாரு, ஒண்ணா சொல்றாரு. இல்ல இல்ல பிரதர், இப்ப நேர்ல போயிட்டு ராசுவாதியார் சாவர அன்னைக்கு நேர்ல போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் பிரதர் அவரு சிங்கப்பூர் குருசாமி. எப்பா நீ வந்து இப்படி பண்ணாத, கிறிஸ்துக்கு விரோதமா பண்ற என்ன, இது மாதிரி நீ எல்லாம் பண்ணாத, நீ இது வாங்கு, நீ கோவிந்தராஜுக்கு பணம் ஏதாவது கொடுத்து நீ ஏமாத்தந்தாதான் நான் நினைச்சுன்னு இருக்கிறேன். ஆனா கோவிந்தராஜ் பாஸ்கர் வந்து இயேசு கிறிஸ்துக்காக போராடின்னு இருக்கிறாங்க. என்ன நம்ம எல்லாம் சமாதானமா கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாம் ஒரே அவயமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீ வந்து எனக்கு சத்தியம் சொல்லி தரியா அப்படின்னு நக்கல் பண்ணியிருக்காப்ல. பாத்துக்கோங்க. சாவுக்கு வந்திருந்தாரா? சாவுக்கு வரல பதர். ஈவினிங் வந்து செத்துட்டாங்கன்னு நியூஸ் வரதுக்கு முன்னாடி மத்தியானம் 2 மணில இருந்து அங்கதான் இருந்திருக்கிறாரு சிங்கப்பூர் குருசாமி. உசிலம்பட்டிலையா? உசிலம்பட்டியில இல்ல பதர், கம்பெனில, கப்பலூர் கம்பெனில. ஓ அப்படியா? ஆமா, அவரோட ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க. அப்பதான் அவர் கேட்டாராம், ஏண்டா நீ வந்து ஊழியக்காரன்னு சொல்றல்ல, என்னடா அப்போ சாவறதுக்கு முன்னாடியே நீ வந்து சவப்பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துன்னு இருக்கிற, உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு கேட்டாராம். இல்லைங்க கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துடும், நீ வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுடா அவருக்கு. நீ பூலோகத்துல எதை கட்டுறாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும், நீ பூலோகத்துல எதை கட்ட விழுக்கிறாயோ அது பரலோகத்திலயும் கட்ட விழுக்கு பாரு, நீ உண்மையான உத்தம ஊழியக்காரனா இருந்தா அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் அவர் வந்து அதான் பதர், இதை பாரு பைத்தியம் வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு கிண்டல் பண்ணாப்புல யாரு, குருசாமிய. நீ எல்லாம் சொல்லி நான் கேட்க வேண்டியது சுச்சுவேஷன்ல இருக்கேன் பாரு அப்படின்னு அவங்க மண்ண கிளம்பி போயிட்டாங்களாம் பதர். இது வந்து மதியானம் 2 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நடந்த கான்வர்சேஷன் இது. குருசாமி சொன்னாரு இது மாதிரி வா அப்படின்னு சொன்னாரு. அதாவது பதர் தாழ்மை இருக்கணும் பதர். எத்தனை இடத்துல நான் காப்பாத்தி இருக்கேன் பிரதர் உங்களுக்கு தெரியும் பதர், தெரியும் பதர்,
தெரியும் பிரதர். பிரதர் அதனால தானே பிரதர் அவருக்கு ஏன்டா பைக் வாங்கி கொடுக்கலாம்னு சண்டை போட்டுது. டேய் டேய் கோணவாயா, எத்தனை இடத்துல உன்னை காப்பாற்றி இருக்கிறாப்புல, நீ என்னடா இங்கே சீன் போட்டு உட்காந்து இருக்கிற? ம் ம் எத்தனை இடத்துல டிஎல்சி பாண்டியனும் உன்னை காப்பாற்றிருக்கிறாரு. அண்ணன் கை இங்கே 10 ரூபா கொடுத்துட்டு என்னென்ன மேஜிக் ஆட்டுறடா. உன் வண்டவாளம் தண்டவாளம் தான் மொத்தமான இறக்கின்னு இருக்குல்ல, ஆடியோவா வீடியோவா. ம் ஏண்டா கோணவாயா, ஊரை ஏமாற்றி தின்ற கோணவாயா, 62 வயசு கோணவாயா, 62 வயசு. ஆ டேய் டேய் ஊசி பட்டாசு. ம் ஐயோ, எத்தனை இடத்துல காப்பாற்றிருக்கிறார் பாண்டியண்ணா. என்னென்ன பேசுகிறாரு கேட்கலாம். இங்கே வந்து சீனை போட்டுன்னு இருக்கா. எதிர்க்கு நின்றுடக்கூடாது, பின்னாடி நின்றுடக்கூடாதுன்னு. கிருபாகரம் பையனை ஃபேனை இழுத்து உன் தலையில் போட்டு உடச்சிருப்பான்டா. சரி, என்ன கேட்கல, என்ன சொல்கிறாரு டிஎல்சி பாண்டியனை கேட்கலாம். இல்லை நான் இல்லைன்னு சொன்னால் ஒரு 2-3 இடத்துல காலி ஆகிருப்பார் ஆள், தெரியுமா உங்களுக்கு? தெரியும், கிருபாகரம் பையனாலே காலி ஆகிருப்பாப்புல. அன்னைக்கு அப்படி அப்புறம் இங்கே ஒருத்தன் ஃபேனை தூக்கி தலையில் அடித்து, அன்னைக்கு நான் 20 ஆம்பளை இருக்கேன், 20 ஆம்பளையில் நான் ஒருத்தன் தான் அந்த ஃபேனை வந்து அவன் அடித்த ஃபேனை பிடிச்சவன் கையில். ஓ சைலாக்காவும் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நான் பிடிக்கலைன்னா அவன் காலி ஆள். ஓ இன்னும் எத்தனையோ விஷயம். இல்லை பதா, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் பதா, கிருபாகரம் பையனாலே காலியாக இருப்பாப்புல. அதான் பதர், இதை பாரு பைத்தியம் வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு கிண்டல் பண்ணாப்புல. யாரோ குருசாமியா, நீ எல்லாம் சொல்லி நான் கேட்க வேண்டியது சுச்சுவேஷனில் இருக்கேன் பாரு அப்படின்னு அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்களாம் பதர். இது வந்து மதியானம் 2 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நடந்த கான்வர்சேஷன் இது. குருசாமி சொன்னார் இது மாதிரி வா அப்படின்னு சொன்னார். அதாவது பதர் தாழ்மை இருக்கணும் பதர். எத்தனை இடத்துல நான் காப்பாற்றி இருக்கேன் பிரதர் உங்களுக்கு தெரியும் பதர். தெரியும் பதர். தெரியும் பதர். பிரதர் அதனால தானே பதர் அவருக்கு ஏன்டா பைக் வாங்கி கொடுக்கலாம்னு சண்டை போட்டுது. இல்லை நான் இல்லைன்னு சொன்னால் ஒரு 2-3 இடத்துல காலி ஆகிருப்பார் ஆள், தெரியுமா உங்களுக்கு? தெரியும் பதர். கிருபாகரம் பையனாலே காலி ஆகிருப்பாப்புல. அன்னைக்கு அப்படி அப்புறம் இங்கே ஒருத்தன் ஃபேனை தூக்கி தலையில் அடித்து, அன்னைக்கு நான் 20 ஆம்பளை இருக்கேன், 20 ஆம்பளையில் நான் ஒருத்தன் தான் அந்த ஃபேனை வந்து அவன் அடித்த ஃபேனை பிடிச்சவன் கையில். ஓ சைலாக்காவும் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நான் பிடிக்கலைன்னா அவன் காலி ஆள். ஓ இன்னும் எத்தனையோ விஷயம். இல்லை பதர், நீங்கள் எவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, கிறிஸ்துக்காக நீங்கள் டீசெண்டாக இருக்கீங்க. அதாவது கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நல்ல நம்ம கஷ்டப்பட்ட நேரத்துல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காப்லையே அப்படின்னு அந்த நன்றி உணர்வு இருக்கு பார்த்தீங்க, அதுதான் கிறிஸ்து அன்பை சொல்லி கொடுத்துருக்கிறது. கரெக்டுங்களா? நீ வந்து பின்னாடி போயிட்டு ஜாதியை பற்றி ஒவ்வொருத்தனா கூட்டு பேசி நோக்கான்னு கேவலப்படுத்தின்னு இருக்கிற. ஈனச்சாதி சாதியை பத்தி பேசுறது ஈனச்சாதி. ஈனச்சாதி சாதியை பத்தி அவன் நினைக்கிறானா அவன் தான் ஈனச்சாதி. பிரதர் சத்தியமூர்த்தி வந்து ரோட்ல அழுது இருக்கிறாரு பிரதர், ஹாஸ்பிட்டல்ல. முத்துப்பழனி போய் பார்த்து சொல்லியிருக்கு. அவர்கிட்ட அத்தனை லட்சம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட அது கணக்கே சொல்ல முடியாது பிரதர். அந்த அவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாப்புல. ஒரு வெறும் 20 ரூபாய் பிரதர் பஸ்ஸுக்கு போறது காசு இல்லைன்னு கேட்டு இருக்கிறாரு பிரதர் சத்தியமூர்த்தி. எங்ககிட்ட சொல்லி வேதனைப்பட்டது பிரதர். எப்படி பிரதர் இருக்கும்? இல்லை ஒரு தடவை அந்த பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல, நீங்க வந்திருந்தீங்களா என்னன்னு தெரியல, அவரு கூட அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நான். முத்துராஜா? முத்துராஜ் கிடையாது, இன்னொருத்தர். சரி, இன்னொருத்தர். ஒருவேளை நீங்களா என்னன்னு தெரியல. என்ன பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அவரு கூட பேசினா வச்சேன்னு என்னைய கேட்டாங்க. ஏய் என்னைய வந்து பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா அப்படின்ட்டு செபாஸ்டியனைய வில்சனிய சொல்லியிருக்காரு அங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்லி. அப்ப நான் பிடிச்சி இழுன்னு இழுத்து விட்டேன். ஆமா 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 அதுமா நான் எதா இருந்தாலும் நேரடியாவே பேசக்கூடியவேன் பிரதர். தெரியும் பிரதர். பின்னாடி எல்லாம் பேச தெரியாது எனக்கு. இல்ல பிரதர், நம்ம சபை கூடதே பிரதர் அன்புக்கு நற்கரைகள்லாம் நம்ம சபை கூடுறோம்.
இல்ல இப்ப காலையில நாகராஜ் சொல்லும் போதே எனக்கு சுருன்னு ஏறிச்சு. இல்ல பிரதர், அதுக்கு தான் பிரதர் உங்களுக்கு கோவம் வந்துரும் தான் பிரதர் நான் அதை ஆஃப் பண்ணது. ம். அது நீங்கள் வேணாம், ஃபோனில் வேணாம், அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு தான் நான். ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, எதுக்கு சரி இந்த நேரத்தில் இந்த இது அப்படின்னு தான் நான் விட்டது நான். அப்புறமா நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க பிரதர்ன்ட்டேன் அவர்கிட்ட. பிரதர், இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. ஆ. இந்த நான் பெருமைக்கு சொல்லல. ஏய் ம். பெருமைக்கு சொல்லல பிரதர். ஆ. தமிழ்நாட்டு அளவுல எங்க டிஎல்சில ஆ. டிஎல்சி பாண்டினா தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஓ. தமிழ்நாட்டு அளவுல. ஆ. ஆ. சரியா? ம். சென்னையில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? போரூர். போரூர்ல அங்க வந்து போரூர்ல எங்க டிஎல்சி சர்ச் இருக்கா? தெரியல பிரதர், தெரியல. கீழ்பாக்கம் இருக்கு, அங்க இருக்கு, அங்க நிறைய இருக்கு. போய் ம். உசிலம்பட்டியில டிஎல்சி பாண்டின்னு சொல்லி ஆ. பேசுனீங்கன்னா ஆ. ஆத்தாடி ஆத்தான் ஆ. அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிய, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் நேருக்கு நேரா பேசக்கூடியவன். ம். 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 நியாயமா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆ. ஏன்னா அது மாதிரி அள்ளியுண்டத்துல ம். எனக்கு வேண்டியவங்க 1000 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. ஓ. இவங்களுக்கு வந்து அந்த நாகராஜ் ஃபேமிலி மட்டும் வேண்டா தெரியலாம். ஆ. எனக்கு இந்த உசிலம்பட்டி ஏரியா டோட்டலா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ம். எல்லா சமூகத்திலையுமே ம். எனக்கு சொந்த பந்தத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன், எல்லா சமூகத்திலையும். ஆமாம் பிரதர். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆ. சரியா? ஏன் பிரதர் இப்ப நீங்க ஒரு ரெண்டு கட்டா ஒரு குள்ள நரின்னு எனக்கு எனக்கு மனசுல பட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி டைரக்டா பேசுவேண்ணா. நான் எடுத்திருப்பேனா? ஆ. நம்மளுக்கு தெரியும் போது ஆவியில எல்லாருமே வந்து கருணாகரனுக்கு யார் எதிரியோ எல்லாத்துக்கும் எதிரின்றது மாதிரி அவர் சொல்லி வச்சு எல்லாரும் அப்படி இருக்காங்க. அம்மா அப்படி கிடையாதுல்ல. நமக்குண்டு ஆண்டவர் தனித்தனியா வந்து ஞானத்தை கொடுத்துருக்காரு, பார்க்கணும்ல. அவர் சொல்றதவே கேட்டுக்க இருக்க முடியுமா? அவருக்கும் கோவிந்தனுக்கும் 1000 இருக்கேன். கோவிந்தனுக்கும் எனக்கு என்னன்னு நான் நேரையில பார்க்கணும். கருணாகரனுக்கு எனக்கு என்ன பதர் இருக்கு சத்தியத்தை தவிர? சத்திய நீ போதிக்கிற பின்னாடி நெஞ்சிலே குத்தி இருக்காப்புல பதர் நாகராஜ கதவு மூடிட்டு. யாரு கருணாகரன், ஆனந்த பிரபு, இவன் விஜயராஜ், ஜபஸ்டின் பதர் பாத்தீங்களா நெஞ்சில குத்தி இருக்கான் பதர். அவன் ரொம்ப அழுதுட்டாப்புல பதர். எங்ககிட்ட பேசி எத்தனை வாட்டி அழுதுக்கலாமே. அததான் பதர் நான் சொன்னேன். ஏன் பதர் நீங்க உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு? என் போன் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, நான் என்ன பதர் பண்றதுன்றாப்புல. பாத்தீங்களா பதர் ஸ்டிக் இருக்கு இல்ல பதர், கண்ணு தெரியாம வச்சு ஸ்டிக்கு போவாங்க, அதை புடுங்கி இருக்காங்க பதர். அது காது செவிட்டு மிஷினை குடுறான்னு முத்துப்பழனி அனுப்பிச்சு. எதுக்காகனா நீ ஏன் கோவிந்தராஜ் கிட்டையும் பாஸ்கர் கிட்டையும் பேசின அதுக்காக. ஓ அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். அதுக்கு என்ன ஸ்டிக்கை வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு புடுங்குவாங்களா பதர்? அத்தை நல்லா மாட்டிக்கிற போறாங்களே. எல்லாம் மாட்டிக்கிறதே நெஞ்சில குத்தி இருக்காப்புல பதர் கையை வச்சு. உன் வீரத்தை ஒரு மாற்றுத்திறனாளி முடியாதவங்கிட்ட தான் நீ காட்டுவிய வீரத்தை. எல்லாம் மாட்டிக்கிற போறாங்களே. மாட்டிக்கதான் பதர் போறாங்க. மாற்றுத்திறனாளியை தொட்டா செயலுக்கு ஜாமீனே கிடையாது. ஜாமீன் கிடையாது பதர். அவர் நஞ்சின்னு இருக்க வந்தா நாங்க வந்தா வந்து வந்து ரெண்டாவது அவன் நாகராஜுக்கு சொந்தக்காரங்க பூராமே காவல்துறையில பெரிய பெரிய அதிகாரியா இருக்காங்க. ஆமாம் பதர், ஆமாம் பதர். நான் அதை கூட சொல்லியிருக்கேன் நானு கருணாகரன்கிட்ட. ஆமாம் பதர். ஏழைகளுக்கு செய்யணுமுங்க, நீங்க அவங்க பாத்திரம் மறிந்து பிச்சை இடணுமுங்க. கண்ணு தெரியாதவனா இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பூரா பயங்கரமா இருக்காங்களே, அவங்க பாத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏன் செய்யறேன்னுலாம் கேட்டிருக்கணுங்க நானு. அப்ப இவர் வந்து இப்ப நாகராஜ் சொல்ல வந்து புரியும். அப்புறமா நான் பால்பாண்டிகிட்ட கூட சொல்லியிருக்கேன் நானு. இவர் போற போக்க பார்த்தா ஒண்ணு சரியில்லையே. அள்ளி உண்டத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க பேக்ரவுண்ட் பூராமே நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எது இவருக்கு வாரம் மாசம் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு பால்பாண்டிகிட்ட நான் பேசியிருக்கேன். ஒன்னும் சரியில்லாம தெரியுது. அப்புறம் இந்த சுந்தரபாண்டியன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து எக்கசக்கமா செய்யறாரு, இனத்துக்கு அவனுக்கு செய்யறாரு அப்படின்னுலாம் நானா மனசுக்குள்ள டவுட் ஏற்பட்டு பால்பாண்டிகிட்ட பேசியிருக்கேன். இவர் ஒன்றும் ஊழியக்கார மாதிரி தெரியலையே, அவருடைய இனத்துக்காக செய்யறது மாதிரி தெரியுது. இப்ப கரெக்டா சொன்னீங்க. இதுதான்
ஏற்கனவே நான் இதை வந்து எனக்கு மனசுல பட்டு பேசியிருக்கேன். ஏங்க ம். கடவுள அந்த கண்டுபிடிக்கிற ஞானத்தை கொடுத்து ஆ. 10 வார்த்தை வந்து கோவிந்தராஜ் பிரதர்ட்ட பேசுனா கோவிந்தராஜ் இப்படித்தான் அப்படின்னு கண்டுபிடிக்க திராணிய கடவுள் கொடுத்துருக்காருங்க. ஆ. ஆ. ம். அதான் பிரதர் இவரு போடி சத்தியமூர்த்தியா ஆ. இவன் பாண்டி மகன் விஸ்வா இருக்கான்ல. ஆ. ஏன்டா நீ என்ன ஜாதி என்ன என்ன இங்க இந்த பூவுக்கு வர்றீங்க ம். பொண்டாட்டிக்கு பவுடர் போட்டு அனுப்பட்டுமா என்ன எப்படி பிராங்க்லின் மச்சான்கிட்ட பேசினாப்லையோ அதே மாதிரி இங்க பேசியிருக்காப்ல பிரதர். ம். 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 இதெல்லாம் தப்பு இல்ல. இங்க உசிலம்பட்டியில ஆ. ஜான் சந்திரசேகரன் அப்படின்னு ஒரு லாயர் தெரியுமா? தெரியும் பிரதர் தெரியும். அவன் வந்து ஆ. கருணாகரனை வையறது கருணாகரன் இவனை வையறது இது ஓடிக்கே இருந்திருக்கு. ஆ. ஆ. இது எனக்கு தெரியாது. ஆ. அவன் அந்த லாயர் வந்து என் நம்பரை வச்சு அவன் நம்பரை நான் வைக்கல. ஆ. அவன் நம்பரை அவன் வச்சிருக்கான் போல தெரியுது. ஆ. வச்சு அசிங்கமா போட்டுக்கிருந்திருக்கேன். நான் எனக்கு தெரியாது. அது எனக்கு ரீச் ஆகி வந்துக்கே இருந்திருக்கு. சரி. நான் மெசேஜே பார்க்க மாட்டேன். நான் யூடியூப்பு ம். பேசுறது வாட்ஸ்அப் இது 3 தான் யூஸ் பண்ணுவேன். ம். என் பிள்ளை என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா, ஏப்பா இதைத்தான் இது பண்ண மற்றெல்லாம் தொடாதீங்கப்பா, உங்க ஏதாவது போயிரும் வந்துடும், இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு, உங்க பேர் கெட்டு போயிரும்ப்பான்னு சொல்லியிருக்கு. ஆ. ஆ. அதனால நான் எது யூஸ் பண்றதில்ல. பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, மெசேஜ ஆ. எடுத்து பார்த்துருக்குங்க. ஆ. பார்க்கவும் கெட்ட வார்த்தையா இருக்கு ஓ. இங்கிலீஷ்ல. ஆ. சரின்ட்டு எப்பா என்னப்பா இப்படி இருக்குன்ற என்னப்பா அப்படின்ட்டு 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் 3 பேருமே பார்த்து என்கிட்ட காட்டுறாங்க. ஆ. சரின்ட்டு விட்டுட்டு நேரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு டிஎல்சி சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போறேன். சரி. போனா அவன் நின்றுக்கிறியான். அவனை கூப்பிட்டு என்னடா சோறை திங்கிறியா பிய திங்கிறியாடா, எல்லாம் இருக்காங்க சபையார் நிறைய நிக்கிறாங்க. ஆ. அப்ப நான் சோறை திங்கிறியா பிய திங்கிறியாடா, ஆ. மெசேஜ்ல இப்படி அசிங்கமா போட்டிருக்கிய, ஆ. என் பிள்ளைய பார்த்து சொல்லுச்சு, ஆ. என்னடா அறிவுல இருக்க நீ, ஆ. பொதுவான வார்த்தையா போட்டிருக்க, ஆ. அதனால நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆ. மரியாதையா இருந்துக்கடா ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிரதர் இது காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ம். லைவ்ல நான் டெய்லி பார்ப்பேன் பிரதர் கருணாகரன் லைவ். ஆ. ஆ. அதில் வரப்ப இவன் இருக்கிறான்ல அந்த அனிதா பாவல விஜயராஜ், ஆ. அவன் வந்து ஒய்ஃபை வந்து டிஎல்சி பாண்டி வந்து ஏறுவாரான்னு கமெண்ட் கண்டினியூவாக போட்டுன்னு இருக்கான். இதை நான் லைவ்ல பார்த்துன்னு இருந்தேன். ஆ. அப்போ உடனே இந்த 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 நீங்கள் சொல்கிற இந்த வக்கீல் வந்து அது வச்சிருக்கீங்களாங்க? இல்லை பிரதர் லைவ்னா டெலிட் அடிச்சிடுறாங்க பிரதர் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ளார. அப்படியா? ஆமாம் நான் எடுக்கலாம் பார்க்கறதுக்குள்ளார இவன் ஜெபஸ்டின் அந்த வேலையை பார்த்துட்டான். சரி, இல்லைன்னா விடுங்க, நான் விடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேனே. ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன்ற விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ம். ரைட்டு, விடுங்க. பிரதர் இந்த வேலையை பார்க்கறது இவன் விஜயராஜ் பிரதர். டிஎல்சி பாண்டிக்கிட்ட உன் பொண்டாட்டி கூட்டி கொடுறா நல்லா பண்ணுவாருன்னு கமெண்ட் போடுறான் பிரதர் லைவ்ல. அவனை பார்த்துக்கிறேன் நான். ம். என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? இருங்க என்கிட்ட ஏதாவது பழசு இருக்கான்னு நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கடுத்து என்ன பண்ணி விட்டுட்டேன். ஆ. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. பிரதர் உங்கள் வீட்டில் நடந்தது ஆனந்த பிரபு வீட்டில் நடந்திருக்கு பிரதர். ஆனந்த பிரபுவோட அப்பா கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் நானும் பாஸ்கர் பிரதரும் பேசணும். ம். அப்போ அவன் வீட்டுக்கே வந்து இந்த ஆள் ஜான் இந்த நீங்கள் சொல்கிற வக்கீல் போயிட்டாப்ல. ம். உன் பையனை கூப்பிடு வெட்டி போட்டு போயிடுவேன்ட்டாப்லையாம். என்கிட்ட அட்ரஸ் கேட்டேன், நான் கொடுக்கல. அதான் பிரதர் உன் பையனை காட்டு நான் இங்கேயே வெட்டி போட்டு போயிடுவான் அவனை. கருணாகரம் கூட சேர்ந்துக்கிட்டு கமாண்டோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கேவலப்படுத்தின்னு இருக்கிறான் கிறிஸ்துவத்தை. ம். என்ன அந்த கோவத்தில் தான் பிரதர் நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்கள் நம்பருக்கு டிஎல்சி பாண்டியன்னு சொன்னோன்னா உன் பொண்டாட்டி கூட்டி விடுறான் நல்லா பண்ணுவாருன்னா யாருக்குமே கோவம் வரும் இல்லை பிரதர். ஆமாம். அப்படி தான் உங்கள் நம்பரை எடுத்து அவர் அசிங்கமாக நம்பர் இப்போ டைப் அடித்து அனுப்பிச்சிருக்காரு, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம் போய் அதுக்கு அடுத்த வாரம் என் ஒய்ஃபு பேரை போட்டு விட்டேன். அதை தான் பிரதர் இது இவன் பண்ணது பிரதர், விஜயராஜ் பண்ணது பிரதர் இந்த வேலையை. நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்து பொறுக்க முடியல. ஆ. பைப்பு 3/4 இன்ச்சு திரட்டல் பைப் இருக்குல்ல, வாட்டர் பைப். ஆமாம் ஆமாம் ஆமாம். எடுத்துட்டு போய் வீட்டில் போய் சும்மா இழுன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். ஓ. இல்லை பிரதர் ரீசன் வந்து நீங்கள் கிடையாது பிரதர், உங்களுக்கு பின்னாடி இந்த லைவ்ல நடக்கிற விஷயம். அவ கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, கருணாகரன் சொல்லித்தான் நான் அடித்தேன் அப்படின்னு சர்ச்சில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரதர் இப்போ நீங்கள் நல்ல காலம் பிரதர் இதை முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் லைவ் போடுறப்ப நீங்கள் லைவ்ல யார் யார் கமெண்ட் போடுறதுன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க.
நான் இங்க இருந்து பார்ப்பேன். நான் இப்ப பாக்குறதே இல்லையே. அதுதான் பிரதர், இப்ப நீங்க பாக்கிறது கிடையாது. எப்ப போட்டாலும் சாமுவேல் பாண்டி டிஎல்சி சாமுவேல் பாண்டி கிட்ட கூட்டின்னு போடா, யாரு கமெண்ட் வந்தாலும் இதுல என்னடா இவன் கண்டினியூவா போட்டுன்னு இருக்கான், சரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலான்னு மொத்தமா ஜெபஸ்டின் டெலிட் பண்ணிட்டான் அந்த கமெண்ட். இதை நான் பார்த்தது பிரதர், இல்லைன்னா எனக்கு எப்படி பிரதர் தெரியும்? இல்ல அவங்க 2 பேரையும் நான் கேட்டுறேன். இப்ப 2 பேருமே பேசுனாங்களாமா? இல்ல பிரதர், 2 பேரும் இல்ல பிரதர். இவன் வந்து பேக் எண்ட்ல இருந்து மொபைல்ல லைவ்ல யாரா ராங்கா கமெண்ட் வந்தா டெலிட் பண்ணது ஜெபஸ்டினோட வேலை. இல்ல டெலிட் பண்றது ஜெபாஸ்டின், பேசுறது வந்து விஜயராஜ். அப்படியா? ஆமா, கமெண்ட்ல பேசுவான் பிரதர், போன் கிடையாது. யாருனா தான் வந்தா வந்து டேய் உன் பொண்டாட்டி கூட்டின்னு போகல, பவுடர் போட்டு வை, டிஎல்சி பாண்டி நல்லா வந்து பண்ணுவார். என்னடா எனி டைம் டிஎல்சி பாண்டியே போட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு நானும் சரி விட்டேன். இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் இது எனக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவன் விஜயராஜ் நம்பர் வச்சிருக்கீங்களா? இருக்கு பிரதர், 2 நம்பர் இருக்கு, அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி 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 பிரதர், நாளைக்கு பார்க்கலாம் பிரதர். சரிங்க சார். நன்றி. நாங்கள் கேட்டிங்களா? இப்படி தான் இவன் விபச்சார சபை ஜாதி சபையை வச்சு நடத்தினு ஏமாத்தின்னு இருக்கிறான். என்ன எந்த ஃபாஸ்ட்டுமே வந்து எல்லா ஃபாஸ்ட்டு தேவையே பசங்கள்னு பேசிக்கிட்டு எந்த ஃபாஸ்ட் எதை பாருங்கள், இவன் ஜெர்மனிலேருந்து வந்தான் நான் லாலிபாப்பை தூக்கிக்கிட்டு. ஜெர்மனி லாலிபாப்பு தான் ரொம்ப பிடிக்குமா, இங்கே இருக்கிற லாலிபாப்பெலாம் சப்பி அவனுக்கு போர் அடிச்சிச்சான் கோணம் எனக்கு. என்ன இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இவன் வந்து ஜாதி சபை வச்சு நடத்திக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு உழைச்சி வேலை காட்டுற மாதிரி அன்னகைங்கள்லாம் விட்டு அன்னகைங்கள்லாம் 10,000 ரூபா 1 லட்ச ரூபான்னு கொடுத்து அப்புறம் இப்போ உடையப்பனுக்கு பல காசு கொடுத்து இது எல்லாமே பண்ணான். இது எல்லாத்தையுமே சிஎம் செல்லாம் மொத்தமாக எவிடன்ஸோடு அனுப்பிச்சிருக்கிறான். அப்போ அந்த டீம் விடுமா? மாண்புமிகு முதலமைச்சர் டீம் விடாது இல்லை? டிஎம்கே எப்பயும் ஜெயிக்கிற கட்சி இல்லை. என்ன யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு பாருங்களேன். எத்தனை பொம்பளைங்க ஓட போகிறாங்கன்னு பாருங்கள். ஓடுறது எப்படி ஓட வைப்பேன்னா, அவன் பொண்டாட்டி சைக்கிளாக இருக்கா இல்லை? அதாவது அமட்டான் போ அப்படின்னு சொல்கிறவன் அமட்டேன். நான் சொல்லலை, இவன் சொன்னான், ஜாதி வச்சு சொன்னான். அதே அமட்டம் பொம்பளைங்க கூட போய் படுத்துட்டு வரான் 2 பேர் கூட. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. படுக்கிறப்ப ஏன்னா இவன் பெரிய ஜாதியான். இந்த தேவடியாத்தனத்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஏன்டா எச்சப்பையில் இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கியாடா யூடியூப்லன்னு கேட்டால், திருட்டு தேவடியாத்தனம் பண்ணுறவனே இவ்வளோ திமிராக இருந்தா நேர்மையாக இருக்கிற நாங்கள் எவ்வளோ திமிராக இருப்போம். என்ன இவனுக்கு இருக்குது? இவனை அப்படியே சந்தி சிரிக்க வைப்போம் பாரு. உலகத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி ஏற்கனவே இப்போ சந்தி சிரிச்சின்னு இருக்குது உசிலம்பட்டியில், இன்னும் சந்தி சிரிக்க வைப்போம், இனிமேலும் வைப்போம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி ஏன்னா அத்தனை தேவடியா சிரிக்கையெல்லாம் ஓட விடுவேன். யாரை வச்சு ஓட விடுவேன்னா இதே சகிலாக்காவை வச்சு நான் ஓட விடுவேன் பாருங்கள்.